ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்பராக ஸ்கின் கேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் தான் ஸ்கின் கேர் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ப்ராப்பராக அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்ன டாக்டர்? சம்மர் பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் சம்மராக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் உங்களுக்கு லிப் பாம்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர ஷாம்பூ அண்ட் சோப்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக நான் சன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் கிட்ஸாக இருந்தால் இப்போ எல்லோரும் ஸ்விம்மிங் கிளாஸ் அதெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க, நிறைய கேம்ஸுக்காகலாம் போக ஆரம்பிப்பாங்க, ஸ்கேட்டிங் அது இதெல்லாம். ஸோ காலையில் 7 o'clock போனாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு தான் போகணும். அதாவது சன்ஸ்க்ரீன் லோஷன் போடணும்னா குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில சன்ஸ்க்ரீன், அதாவது ஜிங்க் ஆக்சைடு மட்டும் இருக்கிற மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக சன்ஸ்க்ரீன் இருக்கும். அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வெயிலில் போகிறதுக்கு 1/2 an hour முன்னாடி 20 minutes to 30 minutes முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிடணும். லிபரலாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபேஸு, நெக்கு, கை, அதாவது எந்தெந்த இடம் எக்ஸ்போஸ் ஆகுமோ, ட்ரெஸ் போடாமல் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்விம்மிங் போகும்போதும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போகணும். அதுக்குன்னு வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம சன்லைட்டில் போகணும் ஸ்கின் கேர். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போது நீங்கள் கேட்குற கிட்ஸுக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை வந்து எல்லா ஏஜுக்குமா? டீனேஜர்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் ப்ரோனாக இருப்பாங்க. ஸோ அதனால் பிம்பிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பிம்பிள்ஸ் வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயிலியாக இருக்கா ஃபேஸு, இல்லை ட்ரையாக இருக்கா, இல்லை ரெண்டும் கம்பைண்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணணும். ஆக்னி இருக்க பேஷண்ட்ஸும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. அதை போட்டுட்டு அது மேலே சன்ஸ்க்ரீன், ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும்.